ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா அரிசி பருப்பு சாதம். இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, இடித்து வச்சுருக்க பூண்டு, ஜீரகம், குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சாட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், கறி லீஃபு, அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீன் சில்லி. அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சாம்பார் தூள், அதையும் 3ஐயும் ஆட் பண்ணிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் தூவி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கரை லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா